வணக்கம் மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று 11/6/2026 வியாழக்கிழமை. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காலையில் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் 7:45 8:30 எடுத்தோம். வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அது சாதாரண வியாழனாக இருந்தாலும் சரி, இல்லை விழா நாட்களில் வரக்கூடிய வியாழக்கிழமையாக இருந்தாலும் சரி. அதே போல தான் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப 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 அதிகமாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் இருந்த பக்தர்கள் கூட்டம் நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 முதல் 4 மணி நேரம் தாராளமாக ஆகலாம். அதே மாதிரி மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையிலையும் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க. மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையிலையும் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் தாராளமாக ஆக வாய்ப்பு இருக்கு. பொது தரிசன வரிசையில் சொல்லவே வேண்டாம். இந்த 2 தரிசன வரிசையிலுமே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னா அப்போ பொது தரிசன வரிசையில் எந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்துக்கோங்க. பொது தரிசன வரிசையிலையும் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருப்பாங்க. பொது தரிசன வரிசையில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 முதல் 4 மணி நேரம் தாராளமாக ஆக வாய்ப்பு இருக்கு. அதற்கு மேலேயும் ஆகலாம். இன்னைக்கு மதியத்துக்கு மேலே வந்தால் பக்தர்கள் கூட்டம் குறைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேலே வந்தீங்கன்னா பக்தர்களாகிய நீங்கள் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்க்க வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்கள் சாமி பார்க்க எப்போ உள்ள போனீங்க, எந்த தரிசன வரிசையில் போனீங்க, எவ்வளோ நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க மக்களே. நிறைய பேர் நினைக்கலாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க, அப்போ நாளைக்கு வரக்கூடிய பக்தர்கள் நாளைக்கும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்களான்னு. நாளைக்கு இந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்க மாட்டாங்க. நாளைக்கு நார்மலான கூட்டம் தான் இருக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 மணி நேரத்துக்குள்ள சாமி கும்பிட்ற அளவுக்கு தான் நாளைக்கு பக்தர்கள் கூட்டம் இருப்பாங்க. அதற்கு மறுநாள் அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் மறுபடியும் அதிகமாக இருப்பாங்க. நம்ம சேனல்ல கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். முடி காணிக்கை செலுத்தக்கூடிய மண்டபத்திற்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் கழிப்பறையை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, பக்தர்களின் பயன்பாட்டிற்கு இல்லாம. ஏற்கனவே இங்க கழிப்பறைகள் ரொம்ப கம்மியா இருக்க நிலையில பக்தர்களின் பயன்பாட்டிற்கு இருந்த ஒரு சில கழிப்பறைகளையும் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால பக்தர்கள் இந்த கழிப்பறை வசதிகள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வீடியோ போட்டிருந்தோம். சரி, அதில் ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போனோம். ஆனால் இன்னைக்கும் அது ஓப்பன் பண்ணலை, க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அந்த கழிப்பறையில் என்ன குறைபாடுகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சரி செஞ்சு சீக்கிரம் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு அந்த கழிப்பறையை திறந்து விடுமாறு மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அண்ணா அவர்களிடமும் கோவில் நிர்வாகத்திடமும் பக்தர்களின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களை தினமும் தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தினமும் தகவலுடன் என்றும் அன்புடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்.